ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பிரயோஜனமானங்களை தொடர்ந்து தியானிக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். சரி, அப்போது என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்குங்க. வேத வசனத்தை மதிக்கணும், இந்த இதெல்லாம் சில மாறாத உண்மைன்னு இது சொல்லுது. இது சொல்கிறது தான் இது வரைக்கும் நடந்துட்டு வருது. ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டினா அதுதான் நடந்துட்டு வருது, நடக்க போகுதுன்னு வேறு சொல்லியிருக்கு. அது பக்கம் இருக்கட்டும். அப்படி ஒரு புஸ்தகம் சொல்லுது, அதை பற்றி தான் இப்போ யோசிச்சுருக்கோம். இது ஏட்டு சுரக்காயாக மாறிடாமல் வாழ்க்கைக்கு உபயோகமாகறதுக்கு திமோத்தி புத்தகத்தில் நிறைய விஷயத்தில் எக்ஸ்க்ளூசிவிட்டி எடுத்து யோசிக்கும். இந்த உலக விஷயம் இப்போது நேற்றுக்கு கூட டெய்லி இந்த 6 o'clock நியூஸ், 12 o'clock நியூஸ், திருப்பி ஈவினிங் 6 இல்லைன்னா 9 o'clock நியூஸ் யூடியூப்பில் பார்ப்பேன், சத்திய நியூஸ். அப்போ ஒரு அம்மா சொல்லுது, அது ஆக்சுவலி நியூஸில் வரல, அது கீழே அடுத்த ஒரு கிளிப்பில் அது ரொம்ப படித்தது ஐடி ஃபீல்ட் மாதிரி ஏதோ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஐ டோன்ட் நோ, திடீர்னு அது அந்த துறையெல்லாம் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இல்லைன்னு சொல்லிட்டு, அது கிராமத்துலேருந்து வந்த ஒரு பெண்மணி. அந்த கிளிப்பில் பார்க்கும்போது ஷீ வுட் பி அரௌண்ட் 30 or 35 லைக் தட். அது திடீர்னு அந்த நல்ல கெரியரில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போயே when she quit the job, she was drawing to the tune of 1.5 lakhs and above monthly. திடீர்னு விட்டுட்டு கிராமத்துக்கு போய் ஆடு வளர்க்குறதுக்கு தீர்மானம் பண்ணி போகுது. இயற்கையோட என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கெரியர் தெரிஞ்சுக்கணும், ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு கெரியர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு she quits a job from Chennai, Tamilian. Now she is making mad money. It's not the question of money that she is thrusting. நம்ம அது கிறிஸ்டின்ங்கிறது அந்த கிளிப்பில் கிறிஸ்டினோ ஹிந்து அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல. அது சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கை அமைச்சிக்கிறோம், நாம் முயற்சித்து அமைச்சிக்கிறோம், தேடுறோம், அதெல்லாம் உண்டு தான். ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி வர்றதுக்காக ஒரு கெரியரில் உட்காடுறோம், அதுதான் அமைதுன்னு வச்சுக்கிட்டா கூட அதை ஏற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய இதே வாஞ்ச பேஷன் ஆஃப் அவர் ஹார்ட் என்னங்கிறத பார்த்து அதில் நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக்கிட்டால் நாம் மகிழ்ச்சியின் ஒரு பெரிய ஊற்றாக இருக்கலாம், உலகத்துக்கு நன்மை செய்யலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கலாம், லாபமாக இருக்கலாம். நம்முடைய லாபம் ஈட்டும் விஷயம் அதில் ஒரு பெரிய காரியமாக இருக்காது. இப்போ அந்த ஆட்டு பண்ணை பண்ணுற இதில் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்குது, பிரேக் த்ரூன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட். இப்போ அது அதோடு நிற்காமல் இதை விட இன்னும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஆனிமல் ஹஸ்பண்ட்ரியை தாண்டி வெஜிடேஷனில் எப்படி யோசிக்கலாம், அக்ரிகல்ச்சரில் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ கொஞ்சம் யோசிச்சுங்க. உலக விஷயத்தில் இப்படி ஒவ்வொரு சாய்ஸஸ் நிறைய இருக்குது. வேலை கிடைக்கலன்னா எல்லா வேலையும் சேர்த்துக்கு பட்டதாரிகள் ஆயத்தமாக இருக்காங்க. முனைஞ்சிருக்கிறவங்கள பற்றி நம்ம யோசிச்சுருக்கோம், ஊதாரிகளை பற்றி இங்கே யோசிக்கல. தன்மானத்தோடு எப்படியாவது பிச்சை எடுக்கக்கூடாது, திருடக்கூடாது, வறண்டக்கூடாது, சுரண்டக்கூடாது, திருத்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கான். இப்போ சில பேர் டியூஷன்ஸ் இருக்காங்க, நிறைய ஆவென்யூஸ் இருக்குது. இப்போ இன்னைக்கு காலையில்
ரெசிபி ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் வந்து வயசான தாத்தா, ஹீஸ் ஃப்ரம் பெங்களூர், தமிழியன், பிரமாதமாக ஒரு ரெசிபி சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேபி டுடே ஆர் டுமாரோ, இன்னைக்கு முடியாது நினைக்கிறேன், பை டுமாரோ ஐ ஷுட் ட்ரை தட். ரொம்ப சிம்பிள். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த தமிழை சமையலை பற்றியும் தமிழகத்தினுடைய அந்த சுகாதாரத்தினுடைய அநேக இந்த கொரோனா காலத்தில் பலவீனப்படாத இம்யூனிட்டி பில்டிங் உணவு வகைகள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு இந்த வெள்ளைக்காரனுடைய பேச்சையும் வெள்ளைக்காரனுடைய கண்டுபிடிப்பையும் நான் என்னமோ அதுதான் காணாத பெரிய காரியம் சொல்லிட்டு எல்லாம் போய் அதை சொல்கிறாங்க. அது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ரொம்ப ஒரு சாதாரணமாக அந்த காரியத்தை ஆரம்பிச்சிருக்கு. இப்போயுமே இன்ஃபார்மலாக ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துகிறார். என்ன சொல்கிறது, கேட்ரிங் இன்ஸ்டிடியூட் நடத்துகிறாரு. ஆன்லைன் ப்ளஸ் ரெசிடென்ஷியலாக நடத்துகிறாரு. விருப்பப்படுறவங்க 2 to 3 weeks அவரோடு இருக்கணும்னு சொல்லி அவரே எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுக்குறாரு. இப்போது தமிழ்நாடு பல முக்கியமான நகரங்களிலே அவர்கிட்ட போய் அந்த மாதிரி அந்த உணவு வகைகள்லாம் பயிற்சி பெற்று அந்த எல்லா ஃபார்மாலிட்டியோட சின்ன சின்ன தொகையை கொண்டு பெரிய விதத்தில் சேலம், மதுரை, விருதுநகர், கோயம்புத்தூர், நாமக்கல், திருச்சி வருமானு யோசிச்சா திருச்சி பேர் வரவே. இன்னும் இந்த மாதிரி 4-5 ஒரு 6-7 ஊரில் அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் கீழே படித்தவங்க, அதில் படித்தவங்களும் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க கொரோனா காலத்திலே. அது இல்லாமல் ரெகுலராக கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து தே ஹேவ் மூவ் டு மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா. தே ஹேவ் லேர்ன்ட் தட் குக்கிங் art and as well as various recipes. They are making fat money. They are very stable in their career. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் அந்த ரெசிபி சொல்லிட்டு இருக்கும்போதே ஆனந்த மகிழ்ச்சினாரு. நம்மளாம் பாட்டு தான் ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமைச்சு பாருங்க. அவர் கிச்சனுக்கு முன்னாடி அடுப்பை சுற்றி அவர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு லாஸ் ஆல்சோ இஸ் ஸோ ஃபுல் ஆஃப் ஜாய். ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் நல்லா ஆனந்தமாக சொல்கிறேன்ட்டு சாப்பாட்டில் குறை வச்சிடாதீங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கணும், கவனிக்கணும், நான் சொல்கிறதையும் கேட்கணும், நான் எப்படி போடுறேங்கிறத பார்க்கணும், அந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நேரத்தை வீணாக்கல. இப்படி அழிஞ்சு போகிற விஷயத்தில் எல்லோரும் ஏதாவது ஒரு முயற்சி, வயசானவங்களும் முயற்சி பண்ணுறாங்க, வயசு பிள்ளைங்களும் முயற்சி பண்ணுறாங்க, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, ஈடுபாடாக இருக்கிறாங்க. நீங்கள் யங் பிளட், யங் மைண்ட்ஸ், இந்த உலகத்துக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் பல்லவ ராஜ்யத்துக்கும் என்னத்தை கண்டுபிடிச்சி என்ன இன்னும் உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இதில் ஒரு நோகம் இல்லையா? இந்த சமையல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கெரியர் லைக் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, அது பண்ணை, என்னென்னமோ இருக்குது நிறைய. அதில் வர மாதிரி அதை விட பல்லவ ராஜ்யத்து விஷயத்தை பற்றி கற்று நமக்கு நோகம் சொல்லி கொடுக்கலையா? ஏன் இதில் உங்களுக்கு இன்னும் காலதாமதம், தயக்கம், திகைப்பு, தடை, ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண யோசிக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, இந்தம்மா சொல்லுது, அவளுக்கு வைத்தியம் பிடிச்சிருச்சு, ரொம்ப படித்த மிதப்பு, மேதாவி, அடங்கா பிடாரி, அவ்வளோ பெரிய பிரமாதமான வேலையை விட்டுட்டு கிராமத்தில் வந்து ஆட்டுப்பூட்டியை பொறுக்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்ணாபின்னு பேசுவாங்க. அவர் செவிடங்காதில் 2 காலையும் செவிடாக்கிட்டார். ஆனால் நின்று மனைஞ்சி ஒரு தனி பொண்ணாக சாதிச்சு இன்னைக்கு ஷீ சிம்பிளி மேக்கிங் கிரேட் மணி, கிரேட் நேம். அது மாதிரி ஏன் உங்களால் யோசிக்க முடியல? சீக்கிரம் சொல்லுங்கள், அப்புறம் இந்த பார்க்க வேண்டியது பார்ப்போம். சம்திங் ரிலேட்டட் டு தட். யார் பூனைக்கு மணி கட்டுறது, யார் பதில் சொல்லுவாங்க? சொல்லுங்கள். என்ன தடை, இல்லை என்ன தாமதம், என்ன தயக்கம்,
இது அப்பீலிங்காக இல்லையா? இது எதுவுமே புரியலையா? இது முடியலையா? பேட்டர்ன் வேறு தான். இது ஏன்னா இந்த ராஜ்யம் வேறு, அந்த ராஜ்யம் வேறு தான். ஆனால் இந்த ராஜ்யத்துக்குள்ளேயும் வாழ்ந்துருக்காங்களே, அவங்கள பற்றி தானே 66 புத்தகத்தில் கேரக்டர் ஸ்டடீஸ் பார்ப்போம். சீக்கிரம் சொல்லுங்கள். இப்போயே 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்கள். என்ன என்னால் பெருசாக அவுட் கொடுக்க முடியும், இதை தாண்டி நான் வந்து கடவுளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பயம் இருக்குது தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ இன்புட் ஆனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அது அவுட் காட்டலைன்னா கனெக்ட் கேட்பாங்கிற பயம். ஆனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்பேர் பண்ணுறப்போ அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். இதுலேயே கடவுள் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எது மேஜர் பார்ட் இருக்குது? வெரி குட் பாயிண்ட். சொல்லுங்கள். வேறு யாராவது? ஒமேகா இந்த ஒர்க் பண்ண வைக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இன்னும் இம்பேக்ட் பண்ணாத மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு சொல்லணும். ஒரு தாக்கம் நம்ம வந்து செஞ்சே ஆகணும், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்னும் உள்ளேருந்து வராமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ உலகத்துலேயே நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிக்கணும், அதை பற்றி அவங்க யோசிச்சிருப்பாங்க, நம்ம எதாவது பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்கும். ஈவன் இப்போ மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், ஈவன் செக்குலர்லேயுமே இருக்கட்டும், இன்னும் அது மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த இம்பேக்ட் வந்து இன்னும் ஆகாமலே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நார்மல் லைஃப் இன்றைக்கி இருக்கிறது போகிற மாதிரி தான் மைண்ட் தவிர ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இது வர மாட்டேங்குது. பேஷன் இல்லை. அப்புறம் யாக்கோப் புரட்சி சிந்தனையாளர். மாற்றி யோசிங்க. யோசிங்க அம்மா. சிந்தனை சீரியஸ். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரல. நிறைய தடவை அதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது சரி. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரல. கரஸ் சொல்லுங்கள். இங்கிலீஷ் டீச்சர். யோசிங்க யோசிங்க சொல்லுங்கள். பயமா? எவ்வளோ நாள் ஷையாக இருக்கலாம்? எவ்வளோ விஷயத்தில் ஷையாக இருக்கலாம்? ரைட்டு. டவுட் பண்ணுறதை பண்ணுறோம், டவுட் பண்ணாததை தைரியமாக பண்ணுற மாதிரி அது இல்லை. அதை எப்படி தான் மேற்கொள்வது? இப்போ இந்த அம்மா 4-5 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வயசான கிழவர் சொல்கிறேன், ஒரு அம்மா அரவுண்ட் பிலோ 40, பிலோ 35 சொல்கிறேன். ஹைலி சக்ஸஸ்ஃபுல் கெரியர் உமன். இது மாதிரி நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் விட்டுட்டு இந்த மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இஷ்யூஸ் வந்துட்டாங்க. நிறைய பேர் வேர்ல்டு வைடாக நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். சரி, நேரம் ஆகுது, வாங்கிட்டு இருக்கு. ஸோ ஜெயதேவன் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது, 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒன்று, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஏதாவது சாதிக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா எனக்கு தெரியாது, அதாவது அந்த ஆப்ஷனாவது யோசிக்கணும். இப்போ இந்த நான் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் வந்து இவங்களுக்குலாம் கடவுள் பயம் இருக்குங்க, கவனிங்க.
அவங்க என்ன மதம் என்ன மத நம்பிக்கைன்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்து தாவீதுராஜா வந்து 27ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல் ஒன்றே நான் கேட்பேன் அதையே நாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இந்த கடவுள் நம்பிக்கை நம்ம எப்பயுமே வழக்கமாக அது ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குன்னு நினைக்கிறோம். அதனால அந்த ஓரம் கட்டிட்டு தான் இப்போ யோசிக்கிறோம். இந்த லேடி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த வயசான எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் இந்த சம்பாத்திய வாழ்க்கை இருக்குது. அவங்களும் ஒரு குடும்பத்தில் ஒரு தனி நபராக 2 பேரோட சேர்ந்து பிறந்திருக்காங்க. இல்லை தனி நபராக இருந்தாலும் சில பேர் வந்து விரட்டப்பட்டவங்களாக இருக்காங்க, ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் சமீபத்தில் கூட நம்ம குரூப் அனுப்பிச்சேன். ஒரு அம்மா வந்து சின்ன வயசுலேயே 15 வயசுலேயே ஷி பிகேம் எ ரேப் விக்டிம். அது வந்து தட் கேர்ள் டுக் இட் as a challenge in life. இன்றைக்கி 3000 பேருக்கு அது வாழ்க்கை கொடுக்குது. 3000 women she is giving life support, she is mentoring them. ரொம்ப மைண்ட் பாக்லிங்காக இருக்குது. எப்படி கடவுள் உதவி செய்திருப்பான்னு நம்பிக்கை உள்ளவங்க வந்து மட்டும் தட்ட வேண்டாம். தன்னம்பிக்கையாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே. நம்ம இன்னைக்கு வர பேச்சு கேட்ட மாதிரி தன்னம்பிக்கையுள்ள ஒரு பொண்ணாக இருந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்புக்குரிய ஒரு அவங்களுக்கு ஆக்சுவலாக அது ஒரு பெரிய முதலீடு லைஃப். அவங்களுக்கு அதுவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் அது அவ்வளோதான், தட்ஸ் இட் அப்படின்னு ஷி டிட் நாட் ரெசார்ட் டு suicide or freaky behavior, but she took it up as a challenge, and now she is giving life to hope and sustenance to 3,000 women from various backgrounds. அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய சவால் இருக்குது. எவ்வளோ நின்று அவமானத்தை ஏற்றுப்பாங்க, பயம், கூச்சம், வெக்கம், தயக்கம் இப்படின்னே உட்காந்துருந்தால் மண்ணோட மண்ணாக போயிருக்கணும். நான் பணம் காசு பார்த்த ஒரு பொம்பளை வந்து ஆட்டு தொழுவத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா யோசித்து பாருங்கள், என்ன பயங்கரமான ஒரு மைக்ரேஷன். இந்த தாத்தா அவர் ரொம்ப ஃபேசினேட்டிங் பர்சன். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நான் சமீபத்தில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்ததில் தமிழ்நாட்டிலேருந்து வடநாட்டுக்கு போனாங்க, வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க. போபாலில் நான் ஊழியம் செய்யும்போது பீகார்லேருந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரீட்டில் பிச்சைக்காரனாக இருந்தவர், பல காரியத்து நிமித்தம் அந்த அளவுக்கு திவாலானவர். போபாலுக்கு வந்து பல வருஷங்களாக இருந்து இந்த மாதிரி எப்படி டேபிள் தொடச்சி அது தொடச்சி அவருக்கு தெரிஞ்ச தொழில் அந்தந்த இடத்துல அந்த ஸ்வீட் கடையிலலாம் வேலை செஞ்சு எப்படி ஸ்வீட் செய்கிறாங்க, எப்படி ஜிலேபி பண்ணுறாங்க, எப்படி அது பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டு முயற்சி பண்ணி தனியாக ஜிலேபி கடை வச்சு, அப்புறம் அந்த ஒரு பக்கோடா அப்படின்னு ஒரு மாதிரி ஒன்று செய்வாங்க. அது முந்திரி பக்கோடா பிரமாதமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப பாஷ் ஏரியா போபாலில். அவர் வச்சு அந்த 4 சக்கர வண்டி, அந்த வண்டியை அவருடைய ஹோட்டலுக்கு நடுவில் வச்சுருக்கிறார். பெரிய ஹோட்டல் ஓனர் இப்போ அவர், பெரிய மில்லியனர். அதுதான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு, அதை நான் மதிப்பேன். அவர் இந்து தான். அந்த வண்டியை இப்போ நல்லா ஜோடித்து அதில் சாமி வச்சு அந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் அதை பார்க்காம யாருமே போக முடியாது. அதை அவாய்ட் பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ளே போகவே முடியாது. இட்ஸ் அ சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ். அவர் அதுக்கு ஏற்றாப்புல க்ராஸாக ஒரு இடத்துல கல்லால் உட்காந்துருக்கார். ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் மை டேஸ். வெரி ஹம்பிள் மேன். அது வந்து போபாலில் ரொம்ப விமர்சையாக இன்னைய வரைக்கும் பேசப்படுற ஒரு காரியம். இதெல்லாம் நிறைய பார்க்குறோம். அவங்களுக்குள்ள ஒரு முயற்சி இருக்குது, ஒரு தயக்கம். அப்போ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களாம் கடவுள் நம்பிக்கை உடையவங்க.
குடும்பத்தோடு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஹையர் பவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், இதாக இருக்கணும், பயத்தோடு மரியாதையோடு பணிஞ்சிருக்கணுங்கிற பணியோடு கூட நடந்துக்கிறாங்க. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை ரொம்ப என்ன சொல்கிறது, குழப்பமே இல்லாத அளவுக்கு அநேக விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். ஏன் நமக்கு இவ்வளோ ஒரு இருக்கிறதுலே சூப்பர்லேட்டிவ் ஹை குவாலிட்டி ட்ரூத் கையில் இருக்கிறது, ஒன்லி ட்ரூத் இருக்க இன்னும் யோசிச்சுட்டே இருக்கோம். ரிஸ்க் எடுத்தவங்க எல்லாரும் அந்த குறிப்பிட்ட காலங்களில் அவங்களுக்கு வலி வேதனை இருக்கும், கமெண்ட்ஸ் இருக்கும், கிரிட்டிசிசம் இருக்கும், ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும், வரவேற்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்க செய்ய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டதை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த ஃபோக்கஸ் நம்ம லைஃப்பில் தொடர்ந்து இருக்கும். அவங்க யாரையும் நம்புகிறாங்க, யாருடைய வாழ்க்கையை நம்புகிறாங்க, யாருடைய சவாலையும் நம்புகிறாங்க, ஏதோ ஒரு உண்மையை நம்புகிறாங்க, தங்களுடைய உழைப்புங்கிறத நம்புகிறாங்க, ஏதாவது ஒன்று நம்புகிறாங்க. நமக்கு இதெல்லாம் முடியல அப்படிங்கும்போது கடவுளுடைய வார்த்தையை நம்பலாம். வார்த்தையை நம்பி கண்டிப்பாக இறங்கலாம், தேவன் கிரியை செய்வார் அப்படிங்கிற முயற்சியில் இருந்தால் தான் அந்த எக்ஸ்க்ளூசிவாக நம்மளால் ஒரு சாதனை படைக்க முடியும், சாதனையாக மாற முடியும். ஸோ அந்த தாட்டோட நம்ம 10 விஷயம் பார்த்தோம். நீ 2 திமோத்தி 3:16 நம்ம தியானமாக இருந்தோம். என்ன தியானமாக இருந்தோம்னா, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத எழுத்துக்கள் 20 விதமாக வேத வசனம் அழைக்கப்படுகிறது என்பதை கடந்த வாரம் சொன்னேன். இப்போ வேதம் நம்ம அச்சுறுத்தலை சாக்குப்போக்கு சொல்லாத, சாக்குப்போக்கில் இருந்து நீ இன்னும் சாதிக்க போகிறதில்ல. நீ ஏன் காலத்துக்கு முன்னாடி ஏன் சாகணும், ஏன் மருட்டுத்தனமாக போய் தண்டிக்கப்படணும், ஏன் நட்டப்படணும், மூக்கு நெருக்கப்படணும். நீ மரியாதையாக இருக்கலாம், தன்மானத்தோடு இருக்கலாம், மேன்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த எச்சரிப்புகள் தானே ஒழிய இது எல்லாமே சாபம் கிடையாது. இதெல்லாம் நியாய தீர்ப்பு கிடையாது. These are all not judgments. These are all not curses. These are just warnings. வெள்ளம் வரதுக்கு முன்னாடி அணை போடுற மாதிரி என்ன சொல்கிறது, யூனிக் ப்ரொடெக்டிவ் கேர் தட் காட் டேக்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி. அந்த கோணத்தில் தான் வேத வசனம் இப்படிலாம் செயல்படுது. என்னென்ன மாதிரிலாம் நூதனமாக சாக்குப்போக்கு பக்க வழியை தேடலாம், எஸ்கேப் ஆகலாம். அந்த மாதிரி எஸ்கேப் ரூட்டெல்லாம் ஆண்டவர் எஸ்கேப் ஆக வேண்டாம். ஒன்ஸ் யூ கோ அவுட் ஆஃப் த பவுண்ட்ரி யூ ஆர் அப் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரபிள் அண்ட் டேஞ்சர். தேவையில்லை உனக்கு. இட் மேபி நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன். அதனால் அந்தந்த இப்போ இந்த இது 1 2 3 4 4 மூலையில் இந்த மாதிரி இருக்குது. இங்கே ஆண்டவர் செக் போஸ்ட் வைக்கிறார். நீ மைக்ரேட் ஆக முடியாது. யூ கேன் கோ பேக் இன்சைட், யூ கேன் ஃபைண்ட் லைஃப். இப்போ 10 விஷயத்தை நம்ம பார்த்தோம். வேத வசனம், அப்புறம் வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள், அப்புறம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், ஜீவ வாக்கியங்கள், தேவனுடைய வாக்கியங்கள், தீர்க்க தரிசனங்கள், சட்டம், நியாயப்பிரமாணம், சங்கீதங்கள், கர்த்தருடைய நியாயப்பிரமாணம், லா ஆஃப் த லார்ட். அப்புறம் புக் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியங்கள், வேர்ட் ஆஃப் த லார்ட். கடைசியை பார்க்கும்போது வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வாக்கியம், வேத வாக்கியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 11ஆவதாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபேசியர்கள் 6:17 இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். காட்ஸ் வேர்ட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த sword of the Lord. ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். காட்ஸ் வேர்ட் இஸ் a sword. அது ஒரு பட்டயமாக இருக்குது. இப்போ அது பட்டயம் அஃபென்சிவ் வெப்பனாகவும் இருக்கலாம், டிஃபென்சிவ் வெப்பனாகவும் வேலை செய்யலாம், க்ரியேட்டிவ் வெப்பனாகவும் யூஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்களுக்கு கத்தி யூஸ் பண்ணலாம். கத்தி வச்சு எப்போ பார்த்தாலும் கொல்ல தான் முடியுங்கிறது
தப்பான எண்ணம், மகா தப்பான எண்ணம், மகா குறைவான எண்ணம். அப்போது கர்த்தருடைய வார்த்தை பட்டயமாக இருக்கும். மரம்ங்கிற காரியம்போது அது வெட்டி வீழ்த்தப்படும். பட்டயத்தினுடைய உண்மையான பர்பஸஸ் நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். நமக்கு நிறைய காமன் சென்ஸ் கம்மியாக இருக்குங்கிறது நீண்ட காலங்களாக என்னுடைய அபிப்பிராயம். அட்லீஸ்ட் எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா சிந்திக்கணும். ஒரு பொருளுக்கு பல உபயோகங்கள் இருக்குது. இந்த டேபிள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தால் இது ஒரு டீ டேபிள்னு சொல்லுவாங்க, ஸ்நாக் டேபிள்னு சொல்லுவாங்க. இது நம்ம இப்போ இது எனக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு நிறைய யூஸ் இருக்கும். இது உண்டாக்கினவருக்கு பல நோக்கத்தோடு உண்டாக்கியிருப்பாங்க. ஆனால் அது வழக்கமாக ஒரே விதமான யூஸ் இருந்ததுன்னா இதுதான் இது வேறு எதுக்குமே இந்த டேபிள் யூஸ் ஆகாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிடுறோம். இந்த சேர் வேறு எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுறோம். வெறும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு லிமிட்டட் யூஸ்ஃபுல்லாக வழக்கமான யூஸாக உபயோகமாகிற ஒரு பொருளை கொண்டு ஹேண்டிகேப் பீப்புள் பெரிய பெரிய சாதனை படைக்கிறாங்க. உடஞ்சி போன பிளாஸ்டிக் வாளியை கொண்டு ஆப்பிரிக்க நாட்டில் அவன் குச்சியை வச்சுட்டு ட்ரம் அடித்து பெரிய ஆளாயிருக்கான். பெரிய கூட்டத்தை கூட்டிடுறான். அவன் பிச்சை தான் எடுக்கிறான். ஆனாலுமே அவன் இட்ஸ் அட்ராக்டிங் க்ரௌட்ஸ் ஆஃப்டர் க்ரௌட்ஸ், பாசிங் பீப்புள் தான். ஒரு செட்டு வராங்க, ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, அதில் 2 பேர் 3 பேர் பிச்சை போடுறாங்க, அவன் போயிடுறாங்க. சில நேரத்தில் செம கலெக்ஷன் வருது. அதே உடஞ்ச பிளாஸ்டிக் பக்கெட் தான், ஆனால் அதில் பல விதமான வித்தைகளை பண்ணுறான். அவனே ஹேண்டிகேப்டு. ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி வித்தையை காமிக்கிறதில்ல. ஒவ்வொரு க்ரௌடுக்கும் வித்தியாசமான வித்தையை காமிக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க வெளிநாட்டில் ரொம்ப இது வழக்கமாக சமீபத்தில் பார்த்த நிறைய கிளிப்ஸில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு சவுண்ட் பாக்ஸ் தான் க்யூ தூக்கிட்டு போயிட்டு ஒரு கீபோர்டு இல்லைன்னா ஒரு ட்ரம்ஸு ஒரு கிட்டார், சில பேர் வயலின் வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறாங்க. ஒருத்தர் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்கேட்டிங் போர்டை வச்சுட்டு ஒரே ஒரு இடத்துக்குள்ள less than 10x10 ஒரு ஒதுக்குறத்தில் அதே இடத்துலேருந்து அவன் அந்த ஸ்கேட்டிங் போர்டை கொண்டு என்னென்னமோ பண்ணுறான். அவன் என்னென்னமோ யோசிக்கிறான். திருடக்கூடாது, நான் என்னுடைய திறமையை காமிக்கணும், என்னை திறமையை மதித்து ஜனங்க ஏதாவது உதவி செய்யணும், அது போடுறான். சில பேர் இந்த ஆர்ம்ஸ் கேட்குறதுக்கே ஒரு வாசகம் அவங்க பெரிய போர்டை எழுதி வச்சு கேட்குறாங்க. நம்ம இந்த அளவுக்கு இறங்கி கர்த்தரை வார்த்தையை உபயோகிக்கணுங்கிற தலையெழுத்து நமக்கு இல்லை. ஆனாலும் அப்படி நம்ம தன்னை தாழ்த்துக்கிறோம், உயர்த்தப்படுவான்ங்கிற வாக்குறுதி கொடுத்த இந்த வேதவசனம் ஆவியின் பட்டயம். யோசிங்க. இங்கே ஒரு தடவை அப்படி தான் யாரும் இந்த டிஸ்கவரி சேனலில் இந்த சர்வைவர்னு ஒரு மாதிரி ஒரு இது வருவாங்க. ஒருத்தன் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ பயங்கரமான காடெலாம் போய் அதை வச்சுக்கிட்டு சர்வை ஆகின இதெல்லாம் நான் அந்த கிளிப்பில் பார்த்துருக்கேன். நமக்கு கிச்சன் டூல்ஸ் இருக்கும், எல்லா டூல்ஸும் இருக்கும், சமைக்க தெரியாமல் பார்த்துருக்கோம். அவன் பட்டையை உரித்து அதை உரித்து சாப்பிட்டு கண்டதையும் வாயில் வச்சு ஒன்றும் இல்லாமல் சாதனையாக அதெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு நம்ம மாலை போடுற மாதிரி யோசிச்சுருக்கோம். நம்ம இப்படியே தான் உட்காந்துருக்கோம். க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ரிஸ்க் எடுக்கவே இஷ்டப்படலை. பட்டயத்தை அவன் எப்படிலாம் போய் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் இட்ஸ் நாட் அ பிக் ஸ்டோரி, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ஸ்விட்ச் பிளேட் மாதிரி. ஆச்சரியமாக இருக்குல்ல? வாசிக்கலாம். நெக்ஸ்ட்டு 12th 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஓல்டு அண்ட் நியூ டெஸ்டமெண்ட்னு வாசிக்கும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுங்கிற மாதிரி 3ஐயும் ஆண்டு சொல்கிறத பார்க்கும். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அதே மாதிரி 15ஆம் வசனத்தை முடியும் போது மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அப்போது இயேசு பிறப்பதற்கு முன்னாடி இருந்தது பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமெண்ட்.
இயேசு பிறந்த பிற்பாடு எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை, நியூ டெஸ்டமெண்ட். இப்போ வேதம் எப்படி அழைக்கப்படுகிறது? ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட். பழைய காலத்திலே தேவன் உலகத்தில் மீட்பராக வழி சத்தியம் ஜீவனாக உதிப்பதற்கு முன்னாடி தேவன் எப்படி பேசினார், எதை போதித்தார், எதை அனுமதித்தார், எதை நிராகரித்தார் என்கிற உண்மைகள். தேவனே மனிதனுக்கு வழியும் சத்தியமாக முன்மாதிரியாக வந்த பிற்பாடு அவர் இன்னும் என்ன, எதை மாற்றினார், எதை நீக்கினார், எதை நிறைவேற்றினார் என்பதெல்லாம் புதிய ஏற்பாடு அப்படின்னு வேதம் சொல்கிறப்போ நமக்கு பழசுலேருந்து கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, புதுசுலேருந்து கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அப்போ ஹோல் பைபிளை சில நேரத்தில் நம்ம தேடி படிக்க வேண்டியிருக்கு. ஹோல் பைபிளையும் தேடி படிக்க வேண்டியிருக்கு. 66 புத்தகத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அட் அ டைம் நான் 66 புத்தகங்களில் ஏதாவது ஒரு புத்தகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்குரிய பிரச்சனைக்குரிய சரியான விடையை தேவன் வைத்திருப்பார் என்பது சால சிறந்த ஒரு பெரிய உண்மை. வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் வசனம் சொல்லி கொலோசியருக்கு நிறுவம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறார். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிரைஸ்ட்னாலே கிரேக்க பதம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதற்கான அருள் பெற்றவர் என்று அர்த்தம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி, கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாது கிரியையினாலாது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று வாசிக்கிறப்ப கிறிஸ்துவின் வசனம் எப்படிப்பட்டதான சாத்தியக்கூறு மிகுந்தது. அது சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமும் நிறைந்தது. நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருந்தால் நிச்சயமாக நம்ம சாமானியர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. யாரையும் பார்த்து காப்பி அடிக்கணும், இன்னொரு ரெப்ளிகா, இன்னொரு ஜெராக்ஸாக இருக்கணும்னு தேவன் விரும்பலை. யோவான் ஸ்நானன் தான், பேதுரு தான், யோவான் தான், யாக்கோபு தான். அவங்கவுங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ், அவங்கவுங்களுடைய வீக்னஸஸ், அவங்கவுங்களுடைய தேவைகள், அவங்கவுங்களுடைய குறைவுகள்லாம் வேதத்தில் இருக்க தான் செய்யும். இப்போ கிறிஸ்துவின் வசனம் சொல்லி வேதம் நமக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறது. இப்போ எந்த காலகட்டத்தில், எந்த சவாலில், எந்த நெருக்கத்தில் கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருக்கும்போது அந்த ஆண்டவர் அதுக்காகனே, நமக்காகனே, நிவாரணத்துக்காகனே, விடுதலைக்காகனே, மன்னிப்புக்காகனே, வெற்றிக்காகனே, திருப்பத்துக்காகனே சக்தி அருளப்பட்டு, அனுமதி அளிக்கப்பட்டு, அதிகாரம் அளிக்கப்பட்டு உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர். ஸோ கிறிஸ்துவின் வசனம் போது அவரே வாய்மொழியாக சொன்ன வார்த்தைகளை நம்ம பொறுக்கி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக தேவன் திருப்பங்களை தருவார். பிலிப்பியருக்கு நிறுவம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும். வேர்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஜீவ வசனம். இங்கே நமக்கு 14ஆம் வசனத்தில் இருக்குது. இங்கிலீஷில் 16 வரும், தமிழில் 14. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனை மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஸோ இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் லைஃப். இட் ஆல்வேஸ் மினிஸ்டர்ஸ் ஒன்லி லைஃப். அதில் மரணம், நட்டம், துக்கம், அவிஞ்சு போகிறது, பொசுங்கி போகிறது, இல்லாமல் போகிறது அதெல்லாம் இல்லை. டெத் இஸ் அன் எஸ்கேப் அப்படிங்கிறது philosophical statement which is totally a miss statement. Death is never an escape. It is only an entry into the next phase of time and next world. அதனால் மரணத்தை விட்டு ஒழிஞ்சிட்டோண்டா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மரணத்துக்கு பின்னே தான் இனிமேல் சரியான ஒரு வாழ்க்கை. திரும்பி வேதத்தை பற்றி என்ன வேதம் சொல்லுது? த ஸ்கிரிப்சர் ஆஃப் ட்ரூத். தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். த ஸ்கிரிப்சர் ஆஃப் ட்ரூத். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன்.
உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடே கூட அவர்களுக்கு விரோதமாக பலம் கொள்கிற வேறு ஒருவரும் இல்லை என்று பார்க்கிறோம். சத்திய எழுத்து அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்சர் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு வேதம் தன்னை அழைக்கிறது. இது முடிச்சோன்னா நான் 2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஓகே, அடுத்தது அதே நம்ம 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வேர்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். சத்திய வேத பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று நாம் பார்க்குறோம். கிறிஸ்துவை பற்றி பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ரோமருக்கு எழுதுகிற 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ரோமன்ஸ் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு கிறிஸ்துவின் சுவிசேஷன் காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட்னு அழைக்கப்படும். வேத வசனத்தை தேவன் எப்படி அழைக்கிறாரு? த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லிட்டு அழைக்கிறாரு. ரோமர் 10:8 வாசிக்கிறோம். சத்திய வசனம், வேர்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக என் வாயிலும் என் இருதயத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. வேர்ட் ஆஃப் ஃபெய்த், ட்ரூத்னு சொல்லிட்டேன். வேர்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் வார்த்தை. அப்போது விசுவாசத்தை அறிக்கை பண்ணணுன்னா வேத வசனத்தை அறிக்கை பண்ணுறது விசுவாசத்தை அறிக்கை பண்ணுறதுக்கு சமானம். அப்போ அந்த வேத வசனத்தை அறிக்கை பண்ணணுன்னா எல்லா வேத வசனத்தையும் வாய்க்கு அந்த மாதிரி அறிக்கை பண்ணலாமா? இல்லை. நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயிலும் சமீபமாய் தேவன் நமக்கு அருள வார்த்தை அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நம்முடைய தியானம், நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய நோக்கம், நம்முடைய பற்றுதல், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய தேடுதல் எதை சுற்றி இருக்கோ அந்த காரியத்தை நாம் என்ன அளவுக்கு கிரகித்தும் என்ன அளவுக்கு நம்ம மேலே அதை தாக்கத்தை ஏற்படுத்தி ஆழ்மையை ஏற்படுத்தி இருக்கிறதோ அந்த நிலையிலே நாம் வேத வசனத்தை தியானிக்கும் போது எது நமக்கு உண்மையாகவே பாதுகாவலாகவோ எதிர்மறையாகவோ உதவியாகவோ எச்சரிப்பாகவோ ஆலோசனையாக திகழ்கிறதோ அந்த வார்த்தையை தான் விசுவாச வார்த்தையாக அறிக்கை பண்ண முடியும். புரியுதுங்களா? வேர்ட் ஆஃப் ஃபெய்த்ங்கும்போது it has its own conditions. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 1 book of 2 Thessalonians chapter 3 verse 1. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் அப்படின்னு ஒரு வேர்ட் ஆஃப் தி லார்ட், கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய கொல்லாத மனுஷரின் கையின்னு நாங்கள் விடுவிக்கப்பட முடிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று பார்க்கிறோம். எபிரேயர் 5:13 வாசிக்கிறோம். நீதியின் வசனம், வேர்ட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், நீதியின் வசனத்தில் என்று நம்ம பார்க்கிறோம். ஆளுடன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். வேகமாக இந்த அசோக சக்கரத்தில் 24 கோடு இருக்குது. ஒரு சக்கரமாக சுற்றினா சர்வரும் போர்டில் இந்த மாதிரி இதுதான் அப்படின்னு நானும் முடிவு வரல. ஆனால் டேக்ஸோட ஆராய்ச்சியில் 21 விதமாக வேதவசனம் விவரிக்கப்பட்டிருக்கு. 21 கோணத்தில் ஒரே நேரத்தில் நம்ம யோசிக்கிறது இல்லை, 2 கோணத்தில் யோசிக்கிறோம். சில கோணங்கள் நமக்கு தெரியாது. அப்போது அந்த ஃபிசிக்ஸ் நல்லா படித்தவங்க ஃபிசிக்ஸோட அஸ்ட்ரானமி, நட்சத்திரங்களுடைய படிப்பு இருக்குது. அஸ்ட்ராலஜியில் அஸ்ட்ரானமி, ஃபிசிக்ஸ் ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான படிப்பு. அதில் நிறைய விதமான நியதிகள், வாழ்க்கையினுடைய இந்த பூகோளத்தினுடைய நம்ம காணக்கூடாத சக்திகள், விசைகள், டைனமிக்ஸ், எனர்ஜிஸ், இதெல்லாம் எப்படி
பேலன்ஸ் ஆகுது, எப்படி இயங்குது, எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் இந்த ஃபிசிக்ஸ்குள்ளே அடங்கின ஒரு விஷயம். அவ்வளோ எனக்கு தெரியாது, ரொம்ப லேஸ் பாஸான மேலோட்டமான ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லுவேன். அப்போது நமக்கு தெரியாத பல பக்கங்களை வாழ்க்கை கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது. வேத வசனத்தை தேடும்போது நாம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்கோம், இல்லைங்க இந்த கிழக்கில் தான் போன நல்ல ஞாபகம் இருக்குது அப்படிம்போம். ஆக்சுவலாக ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், ஆனால் கிழக்கில் போனது இன்றைக்கோ ஒரு நாள் போனது அந்த அளவுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நம்ம தேடக்கூடிய விஷயம் கிழக்கு பக்கத்தில் இல்லை, அது மேற்கில் தான் இருக்குது. 4 மேஜர் திசைகள், கிழக்கு மேற்கு வடக்கு. திடீர்னு தென்கிழக்கில் இருக்கலாம், தென்மேற்கில் இருக்கலாம், வடகிழக்கில் இருக்கலாம், வடமேற்கில் இருக்கலாம். 8 திசைகள். 8 திசையை விட இன்னும் ஜூம் பண்ண டிவைட் பண்ண பல இடங்களிலே நம்முடைய தேவைகள் இருக்கலாம். அப்போ அதனால தான் வேத வசனத்தை நம்ம தியானிக்கும்போது இந்த 20 விதமான விதத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தை தொடும், நம்முடைய உண்மையை தொடும், நம்முடைய தேவையை தொடும், நம்முடைய சவாலை தொடும், நம்முடைய சந்தேகத்தை போக்கும், நம்முடைய சலிப்பை போக்கும், நம்முடைய ஒவ்வாமையை நீக்கும். அலர்ஜி ஆர் ராங் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹர்ட் ஃபீலிங்ஸ், சலிப்பு, சஞ்சலம், சதி, திகில், பயம், கூச்சம், வெக்கம், அவநம்பிக்கை, அதைரியம், இதெல்லாவற்றையும் போக்கும். நீண்ட கால மீள முடியாமல் அதிலேயே முழுகிட்டேன், டீப் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எப்படி செயல்படுன்னா, ஆரக்கிள்ஸ் தான், ஜீவ வாக்கியம், தேவ வாக்கியங்கள், ஜீவ வாக்கியம். அது உள்ளே போய் பண்ணக்கூடிய கிரியை அவங்க மென்டல் பிக்சரையே மாற்றி அந்த வாக்கியங்களை கொண்டு ஒருத்தரோடு இடைப்படுறதுக்கு அதில் நம்ம பரிச்சயம் இருந்துகிட்டே இருக்கணும். வி நீட் டு பி ப்ராக்டிஸ். இந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தாவின் வல்லமைனாலே நிறைஞ்சிருக்கணும். வேத வசனத்தை நம்ம தியானிக்கணும். அந்த ஜீவ வாக்கியங்கள் அவங்களுக்கு தொடுமுடியாக அவங்களுடைய மைண்ட் செட்டை அப்போ அதோட ஜீவ வாக்கியங்கள் மாத்திரம் நேராக வேலை செய்யாது, அதோடு ரிலேட்டடான அந்த 21 ஆங்கிள்ஸில் இப்போ நம்ம வாசித்தோம். இந்த சோர்ட் ஆஃப் தி லார்ட்னு சொல்லிட்டு ஆவியின் பட்டயம். அப்போது ஆவியின் பட்டயம் அதுக்கு ஒரு இணை வசனம் ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் காலகாலமாக உபயோகமாக இருக்கும். எபிரேயர்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இட் இஸ் லைஃப் அண்ட் பவர்ஃபுல் மைட்டி. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான 2-edged sword, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போய் அந்த ஆப்ரேட்டிங் டேபிளில் போய் நீங்கள் பார்க்கணும் அனுமதியோடு. யாராவது நல்ல ஒரு மேட்ரன் ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் போகலாம். அப்போ ஒரு மைனர் ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் ரெண்டுக்குமே தேவையான அந்த கேஜெட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஆச்சரியமாக இருக்கும். சின்ன மைனட் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கும், டிஷ்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதுக்கான பின்ஸ் இருக்கும், அதுக்கான ஃபோர்செப்ஸ் இருக்கும், அதுக்கெலாம் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஜென்ரலாக ஃபோர்செப்ஸ்னு சொல்லிட முடியாது, ஃபோர்க்னு சொல்லிட முடியாது, ஸ்பேட்லான்னு சொல்லிட முடியாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் நேம். டாக்டர் அது அத்துப்படி வாயில், சர்ஜனுக்கு அது அப்படியே மனப்பாடமாக இருக்கும். இந்த 21 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் 21 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் என்ன இதுக்கு வேணும் அப்படிம்பாரு. அந்த வார்த்தையை சொல்லுவார், இந்த கை இப்படி நீட்டுவார், அந்த கை நீட்டுவார், அப்படியே பக்கத்தில் என்ன அவங்க எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். அதுவே அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கான விதத்தை ஆப்ரேஷன் டேபிளை ஆயத்தம் பண்ணி பேஷண்ட்டை ஆயத்தம் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் ஆர்கனை அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு தான் அந்த இதெல்லாம் அதுக்கு அந்த ட்ரேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே இப்போல்லாம் எல்லாமே எலக்ட்ரானிக்லி ஹைட்ராலிக்லி ஆப்ரேட்டட்.
அதனால் தூக்கி இழுத்துக்கிட்டுலாம் இருக்கணும். அதையும் காலில் அமுக்கினா போதும், கையில் அமுக்கினா அப்புறம் பெடலில் மேலேருந்து அமுக்கினா போதும், அப்படியே வந்துடும். உடனே அங்கேருந்து எடுத்து டக்குன்னு அதை வச்சுருவார். எடுத்தது யூஸ் பண்ணது இன்னொரு பக்கம் போனால் அது ஒரே ரகமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு 4-5 இருக்கும். ஒரு தடவை யூஸ் பண்ணதை இன்னொரு தடவை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹைலி ஸ்டெரிலைஸ். இதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம். அப்போது வேத வசனம் தேவன் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்க நம்ம வந்து சரியாக ஆப்ரேட் பண்ணி சரியாக நம்ம விடுதலைக்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக வேலை செய்யும். ஆத்மாவையும் அணுக்களையும் மூணையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஹைஃபை ஆப்ரேஷன் டேபிள் இல்லை. இப்போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஃப்ரீ ஆகி எல்லாம் லேசர்ஸ் தான். எப்படி இருக்கும்ல, எல்லாம் ஹைஃபை ஆச்சு. லேசர் தான், கதிர்கள் தான், கதிர் வீச்சு தான். அதை மாற்றினவங்க கரெக்டாக கொடுக்கலன்னா அங்கேயும் மங்களம் தான். கண்ணில் கதிர் வீச்சு பண்ணுறாங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக ஐ ரெட்டினாவை தொடுறாங்க. அந்த ஐ ப்ராப்ளத்தில் இருக்கிற அந்த காம்ப்ளிகேஷன்ஸை இது நீக்குறாங்க. எல்லாத்துக்கும் கையில் தாங்கிறாங்க. ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க் இருக்குது சார். வாச்சாம் போச்சான், வாச்சுதுன்னா மங்களம், வாக்கிலன்னா அவ்வளோதான், கண்ணே போயிடும், குருடாயிடலாம். இழுதான் உள்ளே கொண்டு போகிறான். கர்த்தருடைய வார்த்தை கண்ணை குருடாக்கிறதுக்குள்ளே கொண்டு போகிறது, கண்களை தெளிவாக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை உள்ளே கொண்டு போகிறது. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு பரிசுத்தாவின் துணை தேவை. இந்த எல்லாம் இது 21 என்ன 2001 ஆங்கிளில் பரிசுத்தாவின் நம்முடைய இதயத்தை அவருடைய வார்த்தையால் தொட முடியும், நம்மை விடுதலை செய்ய முடியும். இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள், அது இதோட சூப்பராக இருக்கும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 4:5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவளாக இருக்கிறது. இட்ஸ் a spiritual weapon also. God's word is a weapon. God's word is food, is living water, is living bread, it's light, eternal light. இப்படி நிறைய பார்க்கலாம். அது வந்து இட்ஸ் a hammer, அது வந்து ஃபயர். இப்படி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை நான் ஞாபகம் கொஞ்சம் நிறைய ட்ரிப்பாக ஷேம் ஆஃப் இட், இன்னும் ட்ரெயின் பண்ணணும் கவர்மெண்ட். ஆனால் எனக்கு இந்த 2 பேர் சொல்லுவேன், அந்த பேர் மாற்றி சொல்லிட்டேனோ ஒரு அச்சம் இருக்கா. அதனால் நீங்கள் அது உதாரணப்படுத்துகிறேன்னா அந்த மேட்டரை நீங்கள் மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. D.L. Moody வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போனஃபைட் எவாஞ்சலிஸ்ட், சோல் வினர், வெரி எஃபெக்டிவ் சோல் வினர். ஐ திங்க் பயங்கர ஞானி, பயங்கர தர்க்க அறிவு உடையவர், சட்ட நிபுணர் சார்ல்ஸ் ஃபின்னி. யார் வாயிலையும் கட்ட வச்சிடுவார், அடைச்சிடுவார். ஐ திங்க் மூடி மூலமாக தான் ஃபின்னி ரட்சிக்கப்பட்டதான் ஞாபகம். ஏதாவது தவறுக்கலாம், வேறு ஏதோ 2 கேரக்டர் சொல்லிட்டேன் நான், அதுதான் சொன்னேன். அது மூடியோ ஃபின்னியோ எனிபடி, ஆனால் மூடி தான் மெயின் கேரக்டர், அவர் தான் ரட்சிப்புகள் நடத்துகிறார். ஆனால் இந்த 2வது ஃபின்னி மாதிரி ஆள் வந்து மொரட்ட ஆத்மா, ரொம்ப அறிவுன்னா மண்டை, பெரிய மண்டை. சொல்ல வந்து குறிப்புக்கு எதுக்காக சொல்ல வந்தேன்னா, மூடி வந்து இஸ் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபுல் ஆஃப் பேஷன் ஃபார் சோல்ஸ். அதனால் மூடியுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் வாசிச்சிங்கன்னா பயோகிராஃபியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக உபயோகிப்பார், ரொம்ப ஆச்சரியமாக உபயோகிப்பார், அதிசயமாக உபயோகிப்பார். அதில் மூடியோட ரகசியம் என்னென்னா, நீங்கள் தான் இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் எப்படி ஜீவனை தந்துருப்பீங்க, எப்படி பேசுகிறாங்க பாருங்க, இது என்ன முடியும். ஆனால் இவங்க உங்களுக்கு வேணும், என்னை நீங்கள் உபயோகிக்கணும் அப்படியே சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஃபின்னின்னு வச்சுக்கோம். மேபி ஃபின்னி சம்படி எல்ஸ்.
அப்போது நிறைய பேர்கிட்ட ரூட் விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டு வந்து மூடிக்கிட்ட வரும்போது ரொம்ப சாதாரணமாக, உங்களுக்கு நான் இணையே இல்லை சார், ஐ ஆம் நோ ஈக்குவல் டு யூ, கேனாட் கம்பேர் வித் யூ. சர்வசாதாரணமாக இந்த 2 Corinthians 10 ஜெபம் பண்ணாராம். அவைகளால் தர்க்கங்களையும் உண்மை அறிகிற அறிவுபூர்வமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்ப்படியை சிறைப்படுத்தினா இருக்கும். இந்த ஆள் மாதிரி வரான் ஆண்டவர். அனனியா வந்து பவுல் வந்து அனனியாட்ட அனுப்புகிறார். அனனியா அப்படியே பயந்து என்ன சாமி இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் என்கிட்ட அனுப்புறீங்க, எல்லா தலையும் வெட்டி இருந்தவன், இவங்களுக்கு போய் நான் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, பெரிய இருக்கிறதுலே பெரிய தப்பு நடந்துடும் அப்படிங்கும்போது, இவன் நான் தெரிஞ்சிருக்கேன் அவனை, நீங்கள் கவலைப்படாத, நான் சொன்னது செய்கிற மாதிரி மூடி அப்படி ஜாமன்ட்டு இவர்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாராம். அப்படியே அவர் வந்து நடுங்கி போய் உள்ள உடஞ்சி கதறி அழுது அந்த இடத்துல மனம் திரும்பி ஆறுக்கு சேர்த்து. மேட்ரு என்னன்னா, கர்த்தரை உபயோகிச்சுறாரு, அதுக்கப்புறம் யோசிக்கிறார். ஐ திங்க் ஃபின்னி தான் நினைக்கிறேன், நாட்றோம் எப்படி நான் வந்து ஹவ் டிட் ஐ சரண்டர் மை செல்ஃப். இதால் என்ன சொன்னால் நான் வந்து இயேசு ரட்சகரை ஏற்றிட்டேன், வேர் டிட் ஐ கோ ராங் அப்படின்னு என்ன தான் யோசித்தாலும் ஃபின்னியால் யோசித்து பார்க்க முடியல. கர்த்தர் அவருடைய மேட்டிமையான இந்த வசனத்தை கொண்டு, என்ன வசனத்தை சரியாக மூடி உபயோகித்தான்னு தெரியல, இந்த வசனத்தை கொண்டு அவருடைய மேட்டிமையான சிந்தனை ஆண்டவர் ஒடுக்கி நிர்மூலமாக்கி அவர் எண்ணத்தை கிறிஸ்து கீழ்ப்படியத்தக்கதாக சிறைப்படுத்தினார். அதுக்கப்புறம் பின்னுறார். பின்னி காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தர் கூட பின்மாறலையா. என்ன ஒரு பெரிய சாட்சி இல்லை. சர்ச் ஹிஸ்ட்ரியிலே, அமெரிக்கன் சர்ச் ஹிஸ்ட்ரியிலே ஃபின்னி காலத்தில் ஃபின்னி ஊழியத்துமாக ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தம் கூட பின்வாங்க. 100% ரிசல்ட், மார்வலஸ் டெஸ்ட். வேத வசனம் பவுல் என்ன ஒரு பேஷனேட்டாக இருக்குது, நீ சின்ன வயசுலேருந்து இந்த வேத எழுத்துக்களை அறிந்தவனாக இருக்கிறாய். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து நேரம் எடுத்து அப்படி திடுதுதான் எப்போ பார்த்தாலுமே என்ன சொல்கிறது, பஃபே மாதிரி இருக்காது, எல்லா விதமான மெனு இருக்காது, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். உட்காந்து படிச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நேற்றுக்கு ஆச்சரியமாக இந்த வீட்டில், இந்த புது வீட்டுக்கு போயிட்டு ஏதோ படிக்க போக 9:15 வந்திருப்பேன், 11:15 மேலே ஆயிடுச்சு. பாடி டயர்டாக இருக்குது, ஆனால் வாட்டை படிச்சுட்டே இருப்பேன். எனக்கே நானும் அதை விட்டு கொடுக்க இஷ்டப்படல. சரி படிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷம் சந்தோஷம், ஏதோ கேட்சப் பண்ண மாதிரி இருக்குது. லெட் மீ த்ரூ ஆல்மோஸ்ட் 11:45 ஆயிடுச்சு. அப்புறம் ஐ திங்க் ஐ ரவுண்ட் அப். சரி இப்போ படித்தாலும் காலையில் சீக்கிரம் எழுதிக்கணும். அது மாதிரிலாம் உங்களுக்கு அனுபவம் முன்ன பின்னே இருக்கலாம். படிக்கணும். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் நம்ம ரட்சிப்பேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்களின் முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கி இதிலேருந்து பார்த்தோம். இன்னொன்று, வேத வசனத்தை பற்றி 9 விதத்தில் கடவுள் வந்து வேத வசனத்தை கொடுத்துருக்கிறார். God has spoken to people through audible voice. எஸ், யாத்திராம் 19:19. அதனால் கடவுள் எழுதப்பட்ட 66 புத்தகத்துலேருந்து அவங்களோட பேசுவார், அதுதான் பேசுவார். அதனால் புஸ்தகத்தை தான் படிக்கணும், பைபிளை தான் படிக்கணும், அதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் ஆச்சரியமாக உங்களோடு கூட தேவன் யாத்திராம் 19:19 சொன்னது போல், எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். God can speak to us through an audible voice. உபாகம புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். இது ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் வாசிக்கிறோம், அதனால் அதில் பர்டிகுலர் ரெஃபரன்ஸ்னு ஒன்றும் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிற அந்த சம்பவத்தில், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறினுடனே தேவ ஆவியானவர் மேலே புறாவை போல் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம்.
வானம் திறக்கப்பட்டு தேவாவின் புறாப்பில் இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அங்கு அங்கே வாசிக்கிறோம். யோவான் 12:28 ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 12 verse 28, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. தேவனுடைய சத்தத்தை கேட்டது பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சி ஹைப் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது தான் பெரிய வெற்றி. இப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, வேத கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே நின்று சாதிச்சிடல, சிலர் வீணாகவே போயிருக்கிறாங்க. அதனால் அது பெரிய ஒரு அனுபவமாக பீத்திக்க ஒன்றும் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நான் அந்த சத்தம் கேட்டவொன்னே தான் நான் இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து விழுப்புரத்தில் ஒரு நாள் பயங்கரமாக டபுள் டியூட்டி பார்த்துட்டு அடித்து போட்ட மாதிரி படுக்கிறேன். என்னுடைய இந்த மேன்ஷனில் ஒரு 4-5 பேர் ஒரு ரூம் எடுத்து தங்குவாங்களா, அது மாதிரி டே டியூட்டி நைட் டியூட்டிலாம் முடிச்சுட்டு படுக்கிறேன். படுத்தா கண்ணெல்லாம் எரியுது, ஒட்டம்பெல்லாம் வலிக்குது, ஏன்னு படுத்துருக்கேன். யாருமே இல்லை. அவனுக்கு தெரியும், ஜெயக்குமார் அவர் பேர். அவர் ரொம்ப சீனியர் எங்கள் ரூம்லே. அவர் தான் இப்போயும் ரூமை விட்டு ஆஃபீஸுக்கு ஒயிட் காலர் ஜாப் 10 மணிக்கு போனால் போதும் ஆஃபீஸ். அப்போ அதுக்குள்ளே நான் வந்துடுறேன். என்ன ரவீந்திரா இவ்வளோ லேட்டாக ஆச்சு, நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. வரேன், அப்படியே சரின்னு சாவி கொடுத்து நான் உள்பக்கமாக சாத்திக்கோங்க, நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், சாவி இங்கே இருக்குது, எதுனாலும் சத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். எனக்கு ஒன்றும் வேணாம், நான் படுக்கணும், தூக்கம் வருது, ரொம்ப டயர்டாக. எனக்கு தெரியாது எவ்வளோ நேரம் தூங்கினேன். திடீர்னு ஒரு சத்தம். ஏசாயா 26:20 The book of Isaiah chapter 26 verse 20. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். உடம்புலாம் புல்லரிக்குது. வார்த்தையை சத்தமாக கேட்குறேன். ரொம்ப யாருமே இல்லை, இருக்க வாய்ப்பில்லை. எங்கள் மேன்ஷன்லேயே எல்லாம் ஆளால் புரிய மாதிரி வேலைக்கு பறந்து போயிடுச்சு. ஒன்லி பர்சன் இந்த மேன்ஷன். ஸோ டயர்ட், அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறேன். ஆனால் சத்தம் கேட்டோன்னு புசுக்கு நந்திரிக்கிறேன். கரெக்டாக இப்படியே இந்த வசனத்தை அப்படியே வாசிக்க கேட்டு ஐசையா 26:20 அப்படியே உட்காந்து சோதனை என்ன வசனம் புரியல, இது என்ன இந்த வசனம் என்னன்னு புரியல. அப்புறம் ஒரு ஐ திங்க் ஆஃப்டர் 1 or 2 hours உட்காந்து யோசிக்க தியானிக்க ஏற்கனவே அந்த வீக்லாம் அதெல்லாம் ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு போராட்டம். அப்புறம் கர்த்தர் சொல்கிறார், யூ ஆர் லீவிங் திஸ் பிளேஸ், யூ ஆர் லீவிங் திஸ் கெரியர். ஓகே லார்ட். அவ்வளோதான். மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணாமல் போக சொல்ல மாதிரி உடனே ஸ்ட்ரைட்டாக, என்னங்க இப்போ தான் டியூட்டி முடிச்சு போனீங்க, அதுக்கெலாம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், ப்ராட் மை ரெசிக்னேஷன் லெட்டர். என்னாச்சு உங்களுக்கு? ராத்திரியும் நேத்தியும் பாலெலாம் பார்த்து என்ன ஆகிருக்கும், போய் தூங்க, நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. இல்லை தெளிவாக தான் சாப்பிடுவேன். நேற்றுக்கெல்லாம் அப்புறம் கடைசியில் முடிஞ்சு. அது சொல்ல வரேன், கர்த்தருடைய சத்தம் காதை வாசிக்கலாம். அது ரொம்ப பிரமாணமாக வாசிக்கணும். 29ஆம் சங்கீதம். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை இங்கேருந்து ஓ மாய் 3. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுர் மரங்களை முறிக்கிறது.
கர்த்தர் லீபனோனின் கேதுர் மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பவர் ஃபார் த ஷவுட் ஆஃப் த லார்ட். அக்கினி ஜுவாலை பிளக்கும். இம்பாசிபிள் இல்லை. அது மாதிரி லாஜிக்கலாக எம்பரிக்கல் தாட்டில் யோசிக்க முடியாது. எப்படி நெருப்பு ஜுவாலையை சட்டையை கிழிக்கிற மாதிரி கிழிச்சிடும். ஸ்கூல் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 2 மேல் வீட்டறையில் பிரிந்த அக்கினி நாவுகளாக 120 பேர் மேலும் பரிசுத்தாய் இறங்கினார். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். Shout of the Lord, the sound of the Lord can do mighty wonders. God can speak to us through His audible voice. ரெண்டாவது, He can speak through His angels. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. கடவுள் தூதர்களை கொண்டு நம்மோடு கூட பேச முடியும். 21 விதமாக வேத வசனம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் பேசினதையும் பைபிளாக வேத வாக்கியமாக தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ காட் ஹஸ் யூஸ்ட் 40 different writers to write this holy book. மூணாவதாக இல்லை, அதே அப்போஸ்தலர் எபிரேயருக்கு எழுதுகிறோம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் இல்லை 2 வசனம் இருக்கு. ரெண்டு இங்கே இருக்கமா. ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. யாருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க? தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. ஸோ காட் யூசஸ் ஏஞ்சல்ஸ் டு ஸ்பீக் டு அஸ். அப்போஸ்தலர் 3:21 வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீர காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். God speaks through His prophets அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். Hebrews 1:1, எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். எபிரேயர் 1:1 அடுத்தது 4வதாக தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசுகிறார். இந்த கடைசி 2 வசனத்தில் தமிழில் வருது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். God speaks His word, God spoke His word, God speaks His word through His Son, God speaks His word through His prophets. ரிட்டர்ன் வேர்டில் இருக்க ப்ராஃபஸியே எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு தனி மனுஷ தேவ அழைப்பு ஊழிய வரம் பெற்ற தீர்க்கதரிசி மூலமாக பேசக்கூடாதெல்லாம் இல்லை, பேசவும் செய்ய தான் செய்கிறார் ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசுகிறதை நம்ம வாசிக்கிறோம். 5வதாக அப்போஸ்தலர் மூலமாக தேவன் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:2. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:2 என்ன வாசிக்கிறோம்? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் முதல் நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து எங்கே இருக்குது 1ஆம் வசனத்தில் தியோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவினால் கட்டளையிட்ட பின்பு. So God speaks through His apostles. அப்போஸ்தலர் மூலமாய் பேசுகிறார். எபேசியருக்கு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சபையின் பக்தி விருத்திக்காக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகளாகவும் போதகராகவும் மேய்ப்பராகவும்
ஏற்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தரிசனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம நல்லா தெளிவான வேத பகுதி நமக்கு தெரியும். உயர உன்னதமான சிங்காசனத்தை கர்த்தர் வீற்றிருக்கிற ஏசாயா பார்க்கிறார். அதை கண்டு அவர் சாஷ்டாங்கமாய் விழும்போது பலிபீடத்தின் அக்கிலிருந்து பலிபீடத்திலிருந்து அக்கினியை தழலை கொண்டு ஏசாயா நாவை தூதன் சுத்திகரிக்கும்போது ஏசாயா இதோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நான் சேனையில் தேவனாய் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று அவன் ஆச்சரியமாக அந்த தரிசனத்தை கண்டு விழுகிறதை பார்க்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 அதிகாரங்களிலும் ஏராளமான தரிசனங்களை தானியேலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சஸ்ட் கைண்ட் ஆஃப் விஷன். தேவன் அப்படிப்பட்டதான பரலோக ஜீவராசிகளை காணும்படி எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஸோ அதை நம்ம பூமிக்குரிய லாங்குவேஜில் தேவன் எப்படி எழுதணுமோ அந்த அளவுக்கு எழுதிட்டார். அதை நம்ம இன்னைக்குரிய லாங்குவேஜில் அதை புரிஞ்சிக்க முடியாது, இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக அதெல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அங்கே ஜீவராசிகள் இருக்கிறாங்க, அங்கே விவரிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறாங்க. அது எப்படி இருப்பாங்க அங்கே போய் பார்த்தவொன்னே தான் நமக்கு we will know. ஆனால் அதில் மேட்டர் நம்ம குழப்பிக்காமல் இருக்க வேண்டிய விஷயம், அந்த ஜீவராசிகளை கண்டு எசேக்கியேலுக்கு குழப்பம் இருக்க தான் செய்யுது. சில விஷயத்தை வாய் விட்டு கேட்டார், சில விஷயத்தை அவங்க செஞ்ச வேலையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஆல் those living creatures of the heavenly realm, they had a work assignment to play. So we will know very clearly. கேட்கலாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசலாம். இப்படி பல பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் ஓவர் ஆல் இஸ் மில்லனியா பேசி ஒரு உதாரணமாக தான் சொல்லேன். அப்படியே 100% கரெக்டாக சொல்லிட்டேன் நான் சொல்ல முடியாது. ஒரு 100 கேரக்டர் எடுத்துக்கிட்டா, இல்லைன்னா 1000 கேரக்டர் எடுத்துக்கிட்டா, அதில் ரெப்படிட்டிவ் ஆகிறதுலாம் அப்போது இந்த ஜீவராசியில் வருதுன்னா இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத நமக்கு முன்னே வாழ்ந்த பரிசுத்தவான்கள், அந்த தரிசனங்களை கண்டவர்கள் தோராயமாக நமக்கு அர்த்தங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வழக்கமாகவும் வழக்கத்திலே அது உண்மையாகவும் நிலவி வருகிறது. நாட் எவ்ரி டைம், இல்லைன்னா நாட் ஆல் த டைம். மெனி டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ தி மீனிங் பிகம்ஸ் வெரி கிளியர் த சேம் வே. பாம்பை பார்த்தா, மனுஷர்களை பார்த்தா, செத்தாவிகளை பார்த்தா, செத்தவங்களை பார்த்தா, தரிசனங்கிறது என்னது? நாம் இப்படி பேசிகிட்டு இருக்கோம், கண்ணை மூடிட்டு இருக்கோம், எனக்கு முன்னாடி தெரியுது. கண்ணை திறந்து கூட தரிசனம் பார்க்கலாம். பாசிபிளி தட்ஸ் கால் ஓப்பன் விஷன். அதெல்லாம் நம்மளாம் தெர் இஸ் நோ டேலண்ட் பிஹைண்ட். அதில் டேலண்ட்லாம் இல்லை, அது நோ ஸ்கில், இட்ஸ் ஒன்லி டிவைன் என்டோமெண்ட். அந்த நேரத்தில் ஆண்டர் கொடுத்தா தான். நாமளாக கொடுன்னா போட்டுலாம் தொங்கலாம் முடியாது. It doesn't depend on us. It's only a 100% choice of God. ஸோ அந்த தரிசனத்தில் பார்க்குறத நமக்கு குழப்பம்னா ஆண்டோடு தான் கேட்கணும். அதுதான் பெஸ்ட்டு. நூற்றாண்டு காலங்களாக கொடுக்கப்படுகிற ஆலோசனை, தரிசனங்கள், சொப்பனங்கள் கண்டால் கொடுத்தவரிடத்தெல்லாம் போய் அர்த்தம் கேட்கணும். எப்போ பார்த்தோம் ஓரளவுக்கு ஞாபகத்துலேருந்து திருப்பி இன்றைக்கி பார்த்தேன், இந்த மாதிரி நிலையில் பார்த்தேன், இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சுட்டு போய் பார்த்தேன், என்ன அர்த்தம், யாருக்கு என்ன, நீங்கள் தான் கேட்கணும். அவர் தான் சொல்லுவார். தரிசனங்களை வேத வசனங்களை கொண்டு கூட வியாக்கியானம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மூக்கு மொழி கை கால் அதெல்லாம் வச்சுலாம் சொல்லிட முடியாது. ஸோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், மொதல் பாயிண்ட்லேயே கர்த்தருடைய சத்தத்தையே கேட்டாலும் எழுதப்பட்ட வார்த்தை கீழ்ப்படியாமல் போனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறதும் ஒன்று தான், கேட்காமல் இருக்கிறதும் ஒன்று தான். தேவ தூதர்களை பார்க்குறதும் ஒன்று தான், பார்க்காம இருக்கிறது ஒன்று தான். தீர்க்கதரிசியாக இருந்து தீர்க்க சொல்கிறதும் ஒன்று தான், சொல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை வாசிச்சிட்டும் கீழ்ப்படியாமல் போனால் கண்டிப்பாக மணல் மேல் கட்டின வீடு தான். அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை படிச்சுட்டு இஷ்டம் போல் இருந்தால் அதுவும் இதே கதை தான். இப்போ தரிசனம் பார்த்தோம் கீழ்ப்படியாமல் போயிட்டா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒரு பெருமையே கிடையாது. God can speak to us through dreams. சொப்பனங்கள் மூலமாக தூக்கத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது தான் சொப்பனம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சொப்பனத்தை பற்றி பார்க்கிறோம்.
தானியேல், யோசேப்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரத்தை தேவன் அவர்களில் வைத்திருந்தார். பரிசுத்தா இன்னும் ஊற்றப்படாமல் இருக்கும் பொழுதே, அதனால தான் அது விசேஷம்னு சொல்கிறோம். ஏன்னா அதை பற்றி அன்னைய காலத்தில் நாளாமங்களிலும் அந்த எகிப்திய நாளாமங்களிலும் வேத நாளாமங்களிலும் அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தார்கள், தேவர்களுடைய ஆவியை பெற்றிருந்தார்கள்னு சொல்லி அவங்கள கருதி இருக்கிறாங்க. ஸோ they could see through, they could see into heaven, they could see into the future. It's totally a rarity. It's totally a rarity. இந்த மாதிரிலாம் தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்களாம் இன்றைக்கி I don't think so people are there. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றவராக இருந்து பின்வாங்கி போனவர் தான் பில்லி பிரன்ஹாம். அவருக்கு கண்டெம்பரரி டைம்ஸில் அவர் தான் டாப் மோஸ்ட். வரங்கள் எல்லாத்துலேயுமே அவர் பெரிய ஆள். ஆனால் அவர் கடைசியில் அவ்வளோ பெரிய பின்மாற்றத்தில் போயிட்டார். அதுதான் அந்த பிரன்ஹாம் குரூப், ஜீசஸ் வண்டி. அதுதான் சங்கடமான விஷயம். சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:20 தேவன் சொப்பனத்தில் நமக்கு பேசுகிறதை நம்ம அங்கே பார்க்குறோம். என்ன வாசிக்கிறோம்? யோசேப்போடு பேசுகிறார். இப்படி அவன் சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு. ஏஞ்சல்ஸ் கேன் கம் இன் த ட்ரீம்ஸ் ஆல்சோ. ஏஞ்சல்ஸ் எப்பயுமே நேராக வந்துட மாட்டாங்க வழக்கமாக. அதுவுமே ஒரு ஏஞ்சல் இதுலையும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். டீமன்ஸ் தான் எல்லா நேரத்துலையும் வருவாங்க. விழுந்து போன தூதர்கள், விழுந்து போன அஸ்தார்கள் தான் அழைப்பு இல்லாமல் கண்ட நேரத்துலையும் திறந்த வீட்டில் நாய் பிடிந்த மாதிரி வருவாங்க. அது சொப்பனத்துலேயும் வரும், எப்பயும் வரும். எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இன்விடேஷன் இல்லாமல் நான் தான் அப்படின்னு வந்துடும். அதனால் அதை பற்றி இன்னும் ஜாகிரதையாக இருக்கும். ஸோ அப்போஸ் இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:12 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பின்பு அவள் ஏரோதனத்தில் திரும்பி போக வேண்டும் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள் என்று நாம். ஸோ God can instruct you, God can warn you, God can give you a promise, God can travel some future plan. நல்ல போனஃபைட் சுகாதாரமான ஊழியர்கள் நூற்றாண்டு காலங்களாக சொல்லிக் கொடுக்கறது என்ன தான். அப்படியே இந்த தோல் பதனின்னு வீட்டில் சீமான் ஒருத்தன் இருப்பான் அப்படிலாம் கரெக்டாக அட்ரஸ்லாம் சொல்லி அப்படிலாம் காமிச்சா கூட வேத வசனத்தை நீங்கள் ஆண்டுகிட்ட கேட்கணும். புசுக்குன்னு உடனே நம்பி களத்தில் இறங்கிடக்கூடாது. இது வந்து இப்போ நான் விளம்பரம் பண்ணல. நான் ராணியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது வந்து கடவுள் வந்து எனக்கு வந்து கலராக காமிச்சிருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட்டாக இல்லை, கலராக காமிச்சிருக்கிறார். ஃபுல் இவெண்ட்ஸே காமிச்சிருக்கிறார். ஓப்பன் விஷன்ஸில் காமிச்சிருக்கார், க்ளோஸ் விஷன்ஸில் காமிச்சிருக்கார், ட்ரீம்ஸில் காமிச்சிருக்காரு. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் பை வெரி குட் mentors over me, I was not carried away. That's why it took 7 years for me to wait on God to get married to. என்னை விட highly gifted she. இந்த மாதிரி விஷயம்லாம் என் லைஃப்பில் ரேரிட்டி. that's a thoroughfare for my wife. ஆனால் அவள் வந்து வசனத்தில் தான் நிற்பாள். அதுதான் நீங்களும் கற்றுக்கணும். இப்போ இந்த இது முடிஞ்சவொடனே நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னோட இடைப்படுங்கன்னு. ஆனால் எனக்கு சொப்பனம் கொடுங்க, எனக்கு தரிசனம் கொடுங்க நீங்கள் தொங்காதீங்க, சரியாக வராது. ஆமாம். அடுத்தது ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு? இன்ஸ்பிரேஷன் மூலமாக பேசுகிறார். இப்போ தான் வாசிச்சோம்ல 2 தீமோத்தேயு, அதில் தான் நம்ம இருக்கிறோம். 3:15 17 வரைக்கும் என்ன வாசிக்கிறோம்? வேத வாக்கியங்கள்லாம் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அருளாலே அருளப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1 நினைக்கிறேன். இல்லை 1 பேதுரு 1
1 பேதுரு 1ஆம் அதிகாரம். ரெண்டு பேர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு. அப்பொழுது விடிந்து உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். Sure word of prophecy is the printed word of God. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று அப்போஸ்தலன் பேதுருக்கும் ஆண்டவர் இந்த கிளாரிட்டி கொடுக்கறத நம்ம பார்க்கணும். ஸோ we receive the word of God through dreams, visions, prophets, apostles, Jesus, through the audible voice of God, through inspiration. ஸோ இத்தனை விதத்தில் தேவன் நம்மோடு கூட தன்னுடைய வார்த்தையின் மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை, மேன்மையை நமக்கு சொல்லித்தர்றார். அந்த விஷயத்தை இந்த இளைஞனான அவருடைய உத்தம கூட்டாளியும் தன்னுடைய குமாரனுமான தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் we have taken enough time. மீதி காரியங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். கண்களை மூடுவோம், அதை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரிப்போம்.